நாங்கள் அப்ளைடுடைய ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த வேலை வளர்ச்சியில் தான் அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அடுத்த ஒவ்வொரு பற்றியும் பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ பார்த்து முடிச்சிட்டோம். ரைட் ரைட் இப்போ பார்ப்போம். எது இருக்கும் போகாதன்னு பிடிக்கும் பேசிக் விஷயங்கள் நமக்கு என்ன செஞ்சுக்கணும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நேர்கோட்டை பொறுத்த மட்டும் நமக்கு தெரியும். ஒரு நேர்கோட்டு சாரம் கதைச்சோம், வளைகோட்டுக்கு நம்ம கதைக்கணும். இதெல்லாம் பேசிக் விஷயங்கள். பேசிக் விஷயங்கள் தெரியாமல் போனால் மட்டும் சமாளி கஷ்டமாயிடும். இதில் விலங்குதான் பேசிக் விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போனால் மட்டும் சமாளி. இப்போ அடுத்தது பார்த்துட்டு அடுத்த விஷயம் நான் இங்கே கலைச்சது போல அடுத்த விஷயம் இப்ப இப்படி வந்தா இப்படி கிராஃப் கொண்டு வாங்க, இப்படி கிராஃப் கொண்டு வாங்க. 40 இப்ப இந்த நேர்கோட்டை பார்ப்போம். இந்த நேர்கோடு நேரக்ஷ சமச்சீர் கிராஃபா இருக்கு. மட்டில் ஒன்றுமே ஒரு ரவுண்ட் வந்துடும். மட்டில் வந்துட்டு சாமந்தா உங்களுடைய அப்போ மென்ஷன் பண்ணலாட்டி நீங்கள் இங்கே 400 இடத்துல தான் எடுக்கணும். சீரற்ற போல் சொன்னா ரைட் தானே? ரைட் ரைட். அடுத்த ஊதியம் உழைப்புக்கு கதையே இல்லை. காணக்கூடிய மாதிரி கோணங்கள் வரும். உதாரணத்துக்கு இது உதாரணம் தருவாங்க, கோணங்கள் தருவாங்க. அந்த கோணங்களை கண்டுபிடிக்கிறது கேள்வி. நாளைக்கு திரும்பி இந்த குறியீடுக்கு நம்ம என்னத்துக்கு நம்ம குறியீடுன்னு சொல்லி மறந்துடுது. அவ 2 வந்துட்டு என்னண்டா கண்டிஷன் நம்பர் 2 வந்துட்டுண்டா ஏதாவது ஒரு புள்ளி எப்படி அவரு நீங்க எவ்வளோ படிக்கல, பட் அவர் சும்மா தெரிஞ்சு அழகாரிக்கு எழுதுறது. அந்த மெதட்டை பிடிச்சுக்கிட்டீங்களா மைனஸ் என் வரிப்படம் மூலமா சேர்த்து விடை எடுத்து வைக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்ல வந்துட்டு அவன் புனகத்தை சம எக்ஸாம் சொன்னீங்களா எக்ஸிபிள் ஆக போட்டீங்கன்னா ஏவர் மத்தெல்லாம் வராது. பிரதீடு செய்வதன் மூலம் அது எக்ஸிபிள்லாம் ஒன்று போல பெருமானத்தை பிரதீடு செய்வதன் மூலம் காணும். இப்போ இது வந்துட்டு பெருமானங்களை பிரதீடு செஞ்சு அடுத்த நான் வந்து செய்கிறேன். பிரதீடாம ஒரு 2 நேரத்துல ஹிந்தியாரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டா 3 இருக்கு. ஏக்குள்ள எக்ஸ் இல்லை, பிஏ பார்த்தோம்னா பி இன்டு எக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம முதல்ல என்ன செய்யும் ஏஏ இல்லாம ஆகும். ஏஏ இல்லாம ஆகிக்கோடு பி சியில சாப்பிட்றது பேப்பர்ல தருவான். இங்கே பேப்பர்ல தருவான். ரெஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம செல்ற நோட்டேஷன் சாருங்க எல்லாமே அவங்க கேள்வி பேப்பர்ல தருவாங்க. எல்லாமே கேள்வி பேப்பர்ல தருவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து தருவாங்க, ஒரு தொடர்பு கொண்டு தருவாங்க. என்ன செய்வாங்க ஒரு தொடர்பு கொண்டு தருவாங்க. எஃப்ஆருக்கு ஈக்குவேஷன் ஆல்ரெடி தெரியும். அதை வச்சு ஏகமா பி எங்கன்னு மாதிரி இது என்ன சும்மா இது சும்மா ஜென்ரலான மெட்ஸ் 2 ஈக்குவேஷன் தான் முதல்படுத்தும். அப்போ இதில் ஏகமா பி கண்டுபிடிக்கிறது ஜென்ரலான மெட்ஸ் தான் பகுதி பின்னத்திலையும் படிச்சு. பகுதி பின்னத்துல என்ன பகுதி பின்னம் எழுதுறதுல பகுதி பின்ன தொகைக்குள்ள வரும். அப்படி இல்லாட்டி சீரிஸ்க்குள்ள வரும். தொகைக்குள்ள எக்ஸாக்டா பகுதி பின்னம் வராது. பகுதி பின்னம் ஆக்குன்னு கேள்வி வராது. பகுதி பின்னது பகுதி பின்னம் சிற குணம் சாப்பிட்டு விங்கினத்துல குணம் சாப்பிட்டு வரும். 6 டைம்ல வரப்போகுதுன்னு குணகத்தை சமப்படுத்தி தான் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி படிச்சுக்கோம். எது படிக்கிற டைம்ல அந்த ரிலேஷனை நம்ம கண்டுபிடிக்கிற நம்ம இஷ்யூ மாதிரி எடுக்கிற மாதிரி படிச்சுக்கோம். ஆனா கேள்வி பேப்பர்ல அந்த ரிலேஷன் அவங்களே தருவாங்க. எக்ஸாமுக்கு குறுகிய காலங்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம வந்துட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் ரிவிஷனுக்காக நம்ம பார்த்துருப்போம். நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம், நிறைய கொஷின் செஞ்சுருப்போம். ஆனால் ரிவிஷன் டைமில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கீட்டாங்கிறது பெருமானம் வந்துட்டு ஒன்றுங்கிற பெருமானமாக இருக்கும். ரைட். இப்போ லிமிட்ஸில் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இன்னொரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க. இப்படி வந்தோம் எப்படி இப்போ